ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவக்காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயானவளை மட்டும் அலட்சியம் செய்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் கண்கூளிர பார்த்து கொண்டிருக்கும் இந்த தாயை அலட்சியம் செய்து தேவையில்லாத பிரச்சனையில் சிக்கிக் கொள்ளாதே என் தங்கமே. உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றுதான் உன் தாய் அனுதினமும் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. நாசக்கார மனிதர்களிடம் நீ சிக்கி இருக்கிறாய் என் தங்கமே. எந்த மனிதர்க்கு அஞ்சாத அவர்கள் எந்த தயக்கமும் இன்றி உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கும் உன்னுடைய சொந்தங்களாக இருக்கும் சிலரிடம் உன் வாழ்க்கையை சிக்க வைத்திருக்கிறார் என் தங்கமே. தெய்வத்திற்கு கூட அஞ்சாத அந்த மிருகத்திடம் நீ பழகிய நாட்களில் உன்னிடம் இருந்த அத்தனையும் ஒப்படைத்து விட்டாய் அல்லவா? வெகுளித்தனமாக உன்னில் மனதில் இருந்த அத்தனை விஷயங்களை எல்லாம் சொல்லி நீ நெருக்கமாக பழகிய அந்த காரணம் இன்று உன்னை அழித்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. உறவுதானே, சொந்தம்தானே, நட்பாகத்தானே இருக்கிறேனே, எனக்கே துரோகம் செய்தது என்று நினைத்து நீ இப்போது துரோகத்தின் உச்சத்தை பெற்று கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே. அவர்களை செய்ததை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இப்போது கூட அவர் உன் சொந்தம் என்று நினைக்கின்றாயே. உன் மனம் கண்டபோது என் மனம் வியப்படைகின்றது என் தங்கமே. அந்த சொந்தங்களில் இருந்து உன்னை விலக்கி வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம் எல்லாம் என் குழந்தையே. எல்லா இடத்திலுமே அவர்கள்தான் இருக்க வேண்டும். உன் பாதம் எங்கேயும் பட்டுவிடக்கூடாது. உன் சொந்தங்கள் யாரிடமும் நீ பேசிவிடக்கூடாது. உன் சொந்தங்களின் வீட்டில் உன் பாதம் பட்டுவிடக்கூடாது. உன் வீட்டிற்குள்ளும் உன் சொந்தங்கள் யாரும் வரக்கூடாது. உன்னை ஒதுக்க வைத்து நீ தனிமையில்தான் இருக்க வேண்டும். நீ பல இன்னல்களை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணம் என் தங்கமே. உன்னை பற்றிய தீய எண்ணங்கள் எத்தனை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன் மீது அத்தனை பொறாமை எண்ணம் நீ வளர்த்து விட்டாய் என் தங்கமே. வளர்த்துவிடக் கூடாது என் பிள்ளையே, வளர்ந்துவிடவும் கூடாது. எப்போதும் அடிமட்டத்திலேயே நீ இருக்க வேண்டும் என்பதுதான் உன் சொந்தங்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே. ஏனென்று உடைத்து பேசுகிறேன். உன் உடன்பிறப்புகள் கூட அப்படித்தான் நினைக்கிறார்கள் பிள்ளையே. வேதனையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது உன் அன்னைக்கு. யாரையுமே நம்ப முடியாமல் நீ சிக்கி தவித்திருக்கும் வாழ்க்கையை பார்க்கும்போது வேதனை தாழ முடியவில்லை இந்த தாயினால் என் தங்கமே. யாரையெல்லாம் நல்லவர் என்று நீ நினைத்து பழகி கொண்டிருந்தாயோ அவர்கள் எல்லாம் உன்னை இப்படி செய்கிறார்களே என்று நான் மிகவும் வேதனை அடைகின்றேன் என் பிள்ளையே. நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரித்து பார்க்க கூட தெரியாத உன் மனம் அனைவரையுமே நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருக்கிறதே என் தங்கமே என்று நினைக்கும் போது இந்த தாயின் மனம் வேதனை அடைகிறது என் பிள்ளையே. எனக்கு என்ன வந்தாலும் தாங்கிக் கொள்வேன், என் பிள்ளைக்கு ஏதாவது இருந்தாலும் என்னால் தாங்க முடியாது என்று உன் மனம் தெரிந்துதான் பிள்ளைகளை அழிக்க நினைக்கிறார்கள் பிள்ளையே. உன் பிள்ளைகள் மீது கை வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் பிள்ளையே. வளர்ச்சியே அடைந்துவிடக் கூடாது. அவர்களின் பிள்ளைதான் நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று உன் பிள்ளைகள் இருக்குமிடம் தெரியாமல் போக வேண்டும் என்றும் உன் பிள்ளைகளை அத்தனை பேரும் அவதூறாக பேச வேண்டும், தாழ்மையாக நினைக்க வேண்டும். தாழ்மையாக நிலையில்தான் நீயும் உன் சந்ததியும் இருக்க வேண்டும் என்று நினைத்துதான் பல காரியங்கள் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே. அதுதான் உன் பிள்ளைக்கு உன் எண்ணத்தை பிள்ளையின்
எத்தனை எண்ணங்களை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? உன் பிள்ளைகளுக்கு பிள்ளையின் எண்ணத்தை காட்டி போட்டி முயற்சி என்பதை கூட இருக்கக்கூடாது என்று வழுமை இழந்துதான் உன் பிள்ளைகள் இப்போது. இந்த காரணமே அதுதான், தெரிந்து கொள் என் தங்கமே. பிள்ளையே, இதை விடக்கூடாது. உன் பிள்ளைகள் என் தங்கமே, யாரையுமே நம்பிவிடாதே, எதையுமே கையாண்டு விடாதே. யார் எதை கொண்டாலும் வாங்கி கொள்ளாதே. கொடுத்தாலும் அதை அங்கேயே கொடுத்துவிட்டு வந்துவிடு. பல இன்னல்களை இன்னும் 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 அதிகமாக கொடுக்க காத்திருக்கிறார்கள் அவர்கள் என் பிள்ளையே. உன் சொந்தங்கள் இன்னுமே வேஷம் போட்டு உன்னிடம் நாடகமாடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. உன் வீட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு உனக்கு ஆதரவாக இருப்பவர்கள் போல அதை சொல்லி உனக்கு பின்னால் சிரித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே. அவர்களிடமும் எதை பற்றியும் பேசிவிடாதே. இனி நீ மௌனம் காக்காதே என் தங்கமே. உன் குடும்பத்திற்கு நல்லது என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. வாய்விட்டு யாரிடமும் எந்த வார்த்தைகளையும் பேசுவதை நிறுத்தினாள் உன் வாழ்க்கை இங்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை இங்கே காப்பாற்றப்படும் என்பதை புரிந்துகொள் என் தங்கமே. இல்லை என்றால் என் பிள்ளையின் எண்ணத்தை மாற்றி இருப்பதை விட இருப்பதே மேலாகிவிடும் என் பிள்ளையே. எண்ணத்தை மாற்றி இந்த உலகத்தை விட்டு செல்லும்படியாக செய்து விடுவார்கள் என் தங்கமே. நீ ஜாக்கிரதையாக இரு. நீ கையெடுக்கும் ஒவ்வொரு தெய்வமும் உன்னோடுதான் இருக்கின்றது என்பது எனக்கே தெரியும் என் தங்கமே. நேரத்தையும் காலத்தையும் கணக்கிட்டு கொண்டுதான் இருக்கிறது. நான் உன்னுடன் இருக்கின்றேன் என் தங்கமே. உன்னிடம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த தாயை என்றும் உன் மனதில் சுமந்து கொண்டிருப்பதை பார்க்கும்போது உன்னை அரவணைத்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் தங்கமே. எல்லாவற்றிற்கும் கால நேரம் இருப்பதை மற்றும் கணக்கில் கொண்டு உனக்கானதை செய்ய தவித்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. உன்னிடம் ஒவ்வொரு நாளும் செய்தியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என் தங்கமே என்றால் அதில் 1000 அர்த்தங்களோடு இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அதை கவனமாக கேள் என் தங்கமே. தெய்வத்தை மட்டும் விட்டுவிடாதே. என்ன இது, இந்த வாக்கை கேட்டாலும் என் தாய் எனக்காக கொண்டு வந்திருக்கும் பல செய்திகளை நான் கேட்டுவிட்டேன் என்று இந்த தாயை நீ அரவணைக்கும் முறையை கண்டு வியக்கின்றேன் என் தங்கமே. உனக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன். பல மடங்காக பல வழிகளை நீ தேடுவதை திருப்பி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. உன்னை அழிக்கும் எப்போதும் அந்த குடும்பத்தின் அழிவு என் கையில் காத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. அந்த காலம் வரும் வரை நீ சற்று அமைதியாக காத்து கொண்டிரு. அந்த சொந்தங்களை அழித்து கொண்டு மனிதர்களை அழித்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் வாழ வைப்பதற்காகத்தான் உன்னிடம் நான் வந்து இத்தனை செய்திகளையும் உனக்காக பொறுமையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அல்லவா என் தங்கமே. அதற்காகத்தான் உன் தாய் ஓடோடி ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் எந்தவித சங்கடங்களாக இருந்தாலும் உன் தாயிடம் கொட்டிவிடு என் தங்கமே. உனக்காகத்தான் உன் தாய் இத்தனை தடைகளையும் மீறி அவன் கொடுக்கும் பூஜைகளின் வீரியத்தையும் மீறி ஒவ்வொரு முறையும் வந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே. எதற்கென்று நீ நினைக்கிறாய்? உனக்காகத்தான் என் தங்கமே. உன் வாழ்க்கையை காக்கத்தான் என் குழந்தையே. உன்னை இப்படி இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளி கொண்டிருக்கும் அவர்களை அழிக்கத்தான் போகின்றேன். அதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் என் தங்கமே. எல்லாவற்றிற்கும் காலத்தை குறித்து வை. அதை நான் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. அவர்கள் செய்வது தவறென்று அவர்களை உணர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அதை உணரும் அந்த தருணத்தில் அவர்களின்
தலை மண்ணோடு இருப்பதை நீ காண்பாய். எவ்வளவு தூரம் அவர்களிடம் கூறி இருக்கின்றேன், இன்னும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. என் குழந்தையை சித்திரவாதைப்படுத்தி என் குழந்தையின் நிம்மதியை குலைத்து கொண்டிருக்கும் அவர்களின் தலை மண்ணில் விழத்தான் போகிறது. என் குழந்தையே, நீ கவலைப்படாதே. அனைத்தையும் உன் தாயின் கையில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக உன்னுடைய வேலைகளை செய். உன் பின்தான் உன் தாய் இருந்து கொண்டிருக்கின்றேன். உன் துணையாகத்தான் உன் தாய் வந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, எத்தனை கஷ்டங்கள் கொடுத்தாலும் அதில் பாதியை மட்டும்தான் நீ அனுபவிக்கின்றாய். மீதியை என் அருளால் நான் பெற்று கொண்டிருக்கிறேன். என் பிள்ளையே, எதற்காகவென்றால் உன்னை காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இருக்கின்றேன். ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.